தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த ஆண்டாளு பிரியதர்ஷினி மேடம் நம்மிடையே வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். அ மழை அதான் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. தமிழகத்தில எங்க பார்த்தாலும் மழையா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா குறிப்பிட்ட அளவ தாண்டி திருவண்ணாமலையில பார்த்தா அங்க பாறை சரிவுகளும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதில சிக்கியிருக்கிறாங்க நெறைய பேருன்னு அப்படின்றப்போ, மழை குறித்து அது வர்றப்ப அதில வந்து ஆளுகின்ற திமுக மீது ஒரு சின்ன விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இத முதல்ல நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த மழை, வெள்ளம், புயல் இந்த மாதிரியான சூழல்ல நம்முடைய தமிழக அரசு மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறதுங்கிறத எல்லாருமே பார்க்கிறோம். ம். ஊடகங்கள்லயும் பார்க்கிறோம். ம். செய்திகள்லயும் கேட்கிறோம். ஆனாலும் ஒரு கிளீஷேவா ஊடகங்கள் திரும்ப இந்த மாரியான ஒரு கேள்விய முன்வைக்கிறீங்கங்கிறது தான் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது. அமைதியை இழந்த, தூக்கத்தை இழந்த அதிமுக ஆட்சி காலத்து அந்த மழையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்னு நம்முடைய முதல்வர் மிகச் சிறப்பாக அதைப் பற்றி சொல்லியிருக்கார் ஒரே வரியில. அதே மாதிரி ம். நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணனும் இத பத்தி சொல்லும்போது, எடப்பாடி அவர்களின் கார் டயர் கூட நனையல அப்படிங்கிற ஒரு ம். வார்த்தைய சொல்றாரு. அந்த அளவுக்கு உடனடியாக எல்லாமே சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருவண்ணாமலையில ஏற்படுறதுங்கிறது இந்த மாதிரியான இது ஒரு அவ்வளவு வெள்ளம்லாம் அத எதிர்பார்க்கலைல்ல. அந்த ஊரெல்லாம் எப்படி நெருக்கமா இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இப்போ வெள்ளத்துக்கு ஏற்றாற்போல் நகர அமைப்பு, கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்கின்ற போது, அதை தவிர இன்னொன்னுப்பா, சென்னையில கூட நான் பல இடங்கள்ல நாங்களும் கவர்ன்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல, ஹவுசிங் போர்ட்லலாம் இருந்திருக்கோம். அப்போது ஒரு 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள்லாம் ரொம்ப பள்ளத்துல தான் இருக்கு. அப்புறம் சாலைகள் உயர்ந்து, உயர்ந்து, உயர்ந்து இப்போ அந்த 1 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் இதுக்குள்ளலாம் தண்ணி வர்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நகர விரிவாக்கம்னு நடக்கும்போது, சாலைகள் விரிவாக்கம்னு நடக்கும்போது, இதெல்லாம் இயல்பா தான் இருக்கு. இந்த 30 வருஷமா நாங்க கவர்ன்மெண்ட் ஹவுசிங் போர்ட்ல இருந்துகிட்டு படாத அ அனுபவங்கள் கிடையாது. ஒவ்வொரு மழை வெள்ளம் வரும்போதும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும். நாங்க தற்காப்பா இருந்துகிட்டு, அப்புறம் மழை வெள்ளம் முடிஞ்ச அப்புறம் அந்த பொருட்களை எல்லாம் சீர் செய்வோம். ஆனா ஒரு நாளும் நான்லாம் அரசாங்கத்தை குற்றம் சொல்லி, இல்ல எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யல அப்படின்னு எந்த ஆட்சி இல்ல இருந்தாலும் நாங்க இதுல சொன்னது இதுல ஏன்னா இல்ல நீங்க சொல்றது அது என்னன்னா, நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைகள் அப்படிங்கிறத விட, இன்னைக்கு இருக்கிறப்போ எல்லாமே சாமானிய மக்கள் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வர்றப்ப தானே அங்க ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இன்னும் இப்ப எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத வந்து அத குடுத்ததும் அது வந்து அதை குடுத்ததும் திராவிடம் குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அப்ப அவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அதனால தான் கேட்கிறேன். நான் கேள்வி கேட்கறது தப்புன்னே சொல்லல. சாமானியர்களுக்கு இதன் மூலமாக எவ்வளவு இன்னல்கள் வருது, கஷ்டம் வருது, அதையெல்லாம் நாங்க மறுக்கவே இல்ல. ஆனா ம். 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகளின் நிலைமையே நான் சொல்றேன். ஓகே, அதிலும் ஓகே. நீங்க தென் பகுதியில போக போக, இப்படியான ம். பெரும் வெள்ளத்துக்கு ஏற்றாற்போல் அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால பள்ளத்தில் இருக்கின்ற வீடுகள், அது வெளியில போறதுக்கான சாக்கடை வசதிகள் நம்ம ம். எவ்வளவுதான் தற்காப்பு எடுத்துக்கிட்டாலும், இதை போன்ற ம். ஒரு சூழலில் நாம் ஆ என்ன செய்றது? அரசாங்கத்தை குற்றம் சொல்வது ஒன்றை மட்டுமே நம்முடைய வேலையாக வைத்திருக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசு சொல்வது. அதை தவிர நம்முடைய முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும் நள்ளிரவை தாண்டி கூட இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கிளீஷே அப்படியாக ஒரு துளி மழை வெள்ளம், மழை துளி விழுந்துருச்சுனாலே உடனே எதிர்க்கட்சி தலைவர் அதை பற்றி குறை பேசுவது. இல்லைன்னா ஊடகங்கள் அதை பற்றி மாற்றி பேசுவது என்பதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவரோட முக்கியமான வேலையாவே இருக்கிறது என்ன அப்படின்னா, குறைகள சொல்லுவாங்க எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றப்போ, அவங்க சொல்றத நான் மதிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் சொல்றது அப்படிங்கிறது, இது சரியான ஒண்ணா இருக்குமா? அது விமர்சனம் ஆயிருக்கு இல்லையா? ஆ எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும். ஆனா ம். அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. அத நான் சொல்லவா? ம். சொல்லுங்க. அவரோட ஆட்சி காலத்துல எப்படி ஒன்றிய அரசு தம தமிழ் மொழிக்கான நிதியை மிக, மிக, மிக குறைத்து அப்படியே ஒரு சின்னதா அப்படி தூக்கி போடுற மாரியான ஒரு நிதியை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவு பார்லிமென்ட்ல நாடாளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டது. அதாவது ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் சம்சான் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு சமஸ்கிருதத்துக்கு 2017, 18ல எவ்வளவு தொகை ஒதுக்கியிருக்காங்க? கிட்டத்தட்ட ஆ 19,831,00,00,000. அப்புறம் 18, 19ல 21,437,00,00,000.
1920ல 23,115 கோடி. ஆனா தமிழுக்கு வெறுமே 100 கோடி, 99 கோடி, 107 கோடி. இப்படியாக ஒரு திரைமறைவு சூழ்ச்சியை ஒன்றிய அரசு செய்யும்போது, இவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த காலத்தில் அமைதியாக வாய் மூடி மௌனியாக நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோங்கிற அடிமை மனப்பான்மையில் தானே இருந்தாரு. இல்ல நீங்களும் இல்ல ஓகே, அது எல்லாமே ஓகே தான். நீங்களும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்போ நீங்களுமே குற்றச்சாட்டுகளை முன் வச்சீங்க தானே? அதே மாதிரி தான் இப்ப அவரும் முன் வைக்கிறாரு. குற்றச்சாட்டுகளை முன் வச்சது மட்டுமா நம்முடைய தலைவர், எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் செய்தார்? இப்போது எப்படிப்பட்ட தூர்வாருகின்ற நிலைமை, எப்படிப்பட்ட சாக்கடை வசதிகள் விரிவாக்கம் என்பதெல்லாம் நடந்திருக்கின்றன. அதனாலதான் சென்னை என்கின்ற தலைநகரில் மழை, வெள்ளம் அல்லது புயல் எது வந்தாலும் உடனடியாக அந்த நீர் இல்லாமல் போகிறது, வடிந்து விடுகிறதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுவும் இந்த பெங்கல் புயல் அப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மக்களுக்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. அதை தவிர எதிர்க்கட்சியினர் எடப்பாடி அவர்களே சொல்லுவார், அம்மா உணவகங்களை நம்முடைய முதல்வர் கவனிப்பதே இல்லை என்று. ஆனால் இந்த முறை எப்போதும் செய்கிறார் தான் நம்முடைய முதல்வர். ஆனால் இந்த முறை குறிப்பாக அம்மா உணவகங்களின் மூலமாக மக்களுக்கு உணவை இலவசமாக கொடுத்தார்கள்ங்கிறதையெல்லாம் நீங்க நினைவில் வச்சுக்கணும். இப்படியாக எந்தெந்த வகையில் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இயற்கை சீற்றம் என்பதை நம்மால் தடுக்க முடியாதுங்கிற அந்த நிதர்சனத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். இனிமேல் நகர் விரிவாக்கம் செய்யும் போது இப்படிப்பட்ட நிலை இனிமேல் வரக்கூடிய இந்த பருவகால மாற்றம் இதையெல்லாம் மனசுல வச்சு நகர் விரிவாக்கத்தையோ அல்லது கட்டமைப்புகளையோ செய்யலாம் என்பதுதான் இந்த இயற்கை புயல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். இதை தவிர குஜராத்ல வெள்ளம் வந்தது. அப்பவும் நம்முடைய பிரதமர் பறந்தடிச்சுட்டு அங்க போனாரு. நம்முடைய கேரளாவுல வயநாட்டுல நிலச்சரிவு வந்தது. அதற்கு ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல. இத பத்தி எல்லாம் ஏன் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்க மாட்டேன் என்கிறார்? மக்களின் பிரச்சனை என்றால் எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்பதை அக்கறையோடு அவர் கேட்க வேண்டும். முதல்ல அதுக்கு பழகிக்கட்டும். இல்ல அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, இதே எதிர்க்கட்சி தான் சொல்லியிருக்காங்க, மத்தியில் இருக்கக்கூடிய அரசு யாரு வந்தாலுமே நமக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழகத்துக்கு. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற அதை எதிர்க்கட்சியும் சொல்லி தானே இருக்காங்க. உங்களுக்கு தோழமையா? அப்ப அதை எப்ப சொல்றாரு நம்முடைய முதல்வர்? திரும்ப 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 எதிர்க்கட்சி அதிமுக என்பது பிஜேபியோடு இன்னமும் தொடர்பில் இருக்கிறது என்கின்ற அந்த நிலையை உறக்க பேசிய பின்பு, சரி நான் சொல்றேன், நீ தொட்டில ஆட்டுற மாதிரி நான் ஆட்டுறேன், நீ கிள்ளி விடுற மாதிரி கிள்ளி விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை ஊடகமாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர மிக சமீபத்துல வி சாலையில ஒரு மாநாடு நடந்தது இல்ல, அப்போ அந்த நடிகர் பேசிய போது எல்லா கட்சிகளையும் குறை சொல்லிட்டு அதிமுகவை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. எங்களை பத்தி ஒன்னும் சொல்லல, அதனால எங்களோட தான் அவர் கூட்டணிக்கு வருவார்னு தவறாக கணித்தவர் தானே இந்த எதிர்க்கட்சி தலைவர். இல்ல, எடப்பாடியார் நேரடியா சொல்ல இல்ல, அவர் தான் சொன்னாரு. அவருடைய கட்சியின் மூலமாகத்தான், அவர் கட்சியினர் தான், அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதை சொன்னாங்க. அவருமே சொன்னார், எங்க கட்சியை பத்தி ஒண்ணுமே தவறு சொல்லல, அதனால அவர் எங்க கூட தான் கூட்டணி வைப்பார் என்று. அரசியல் புரியாத ஒரு அமைச்சர் கூட இப்படி சொல்ல மாட்டார் என்கின்ற நேரடியாக சொல்லல, நேரடியாக எடப்பாடியார் சொல்லல. இல்ல, நீங்க அந்த கருத்து வெளிவரும்படி ஊடகங்களிலும் இந்த கருத்து விவாதிக்கப்பட்டது. ஊடக விவாதங்களில் வந்தவர்களும் இதைத்தான் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உணர்வதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிங்கும் போது இப்படியாக ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையோடு இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அந்த கூட்டங்களில், தன்னுடைய கட்சி கூட்டங்களில் நடக்கின்ற அடிதடியை முதலில் நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்க சொல்லுங்க. ஆட்சி நிர்வாகத்தை செய்வதற்கு எங்களுடைய தலைவருக்கு, நம்முடைய முதல்வருக்கு இவரெல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். பட் மழையை எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சென்னையில பார்த்தா இந்த முறை ரொம்ப அதிகமான மழை வரும் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா மழை பெய்யல. ஆனா கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமான மழை இருக்கு இல்லையா? ஸோ பாதிப்பு அதிகமாக இருக்கு. சென்னையை மட்டும் தான் கவனிச்சுட்டு மற்ற பகுதிகளில் கொஞ்சம் கவனமின்மையா இருந்துட்டா அரசு இல்லையே. எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு இப்ப போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல சென்னையை மட்டும் கொஞ்சம் ஓவரால் அப்படியே கவர் பண்ணிட்டாங்களோ? இல்ல, சென்னை என்பது தலைநகர் என்பதனால் அதை பற்றிய செய்திகள் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றனவே தவிர,
சென்னையை மட்டும் கவனிச்சிட்டோம் அப்படியே சவல குழந்தை மாதிரி மற்ற மாவட்டங்களை எல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அதை ஓகே. தவிர நீங்கள் ஒன்றிய அரசில் பிரதமர் செய்வார். குஜராத் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்பதாக மற்ற மாநிலங்களை எல்லாம் ஒன்றுமே கவனிக்காமல், மணிப்பூரை கவனிக்காமல், எந்த மாநிலத்தையும் கவனிக்காமல் குஜராத்தை மட்டும் செல்ல குழந்தை மாதிரி சீராட்டுறார் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய முதல்வர் செய்வதே இல்லை. எல்லா மாநிலத்துக்குமான பொறுப்பு அமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தலைநகர் என்னும்போது இதை பற்றிய கூடுதல் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதா முக்கியம். எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னைக்கு கூட அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அங்கே சென்று தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா அமைச்சர்களும் அவரவர் பணியில் சிறப்பாக இருக்கிறார்கள். ஏன் காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல நம்முடைய அமைச்சர் மிகச் சிறப்பான பணியை செய்தார்கள் என்பதை பல ஊடகங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் ஊடகங்கள் கேள்வி கேட்க வேண்டும், கண்டென்ட் வேணும் என்பதற்காக இந்த மாதிரி பரபரப்பான கேள்விகளை கேட்கிறீங்கிறதுதான் உண்மை. இல்ல கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படிங்கறத முக்கியமா சொன்னது திராவிட கழகம் அப்படிங்கறத இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். கேட்பதை தவறாக சொல்லவே இல்லை. ஏனென்றால் கேள்வி கேட்டு மக்களை சிந்திக்க வைத்து அதற்கான பதிலை தேட வைத்து வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே சிந்திக்க உன் அறிவு பெரிது, அதை சிந்தி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய வழியில் வந்தவர்கள் என்பதனால் கேள்வி கேட்பதை, நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்பதை, துணிச்சலாக கேள்வி கேட்பதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் இதே துணிச்சலை, இதே நேர்மையை நீங்கள் எல்லா தலைவர்களுக்கும் கேளுங்கள், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் கேளுங்கள். அதை தவிர ஒரு முதலமைச்சர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை எழுப்பி ஒரு ஒரு ஏரியை திறந்து விடுவதா இல்லையா என்று கேட்க முடியாத திண்டாட்டத்தில் தமிழ்நாட்டில், சென்னையில் எப்படிப்பட்ட சீரழிவுகள் நடந்தன என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். எனவே அப்படிப்பட்ட சீரழிவுகள் எதுவுமே நடக்கவில்லை. அதிமுகவில் அமைதியை இழந்த தமிழக மக்கள், சென்னை மக்கள் இந்த முறை நிம்மதியாக உறங்கினார்கள். அதைத்தான் நம்முடைய முதல்வர் சொன்னார். அதிமுகவில் உறக்கம் தொலைத்த இரவுகள் என்று அவர் சொன்னது இதைத்தான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான இது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப முதலமைச்சர் சொன்ன பிறகு எதிர்கட்சி அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படிங்கிற சொல்றப்போ, ராமதாஸ் அவர்கள் சொன்னதும் சரி, இல்ல இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் இது சொல்றப்போ பெயரளவு செய்தி அளவுல பாக்குறப்போ ஒருவேளை விமர்சனங்களை கண்டு அச்சமா, இல்ல அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கடந்து போறாங்களா? விமர்சனங்களை கண்டு அஞ்சுகின்ற குணம் எங்களுடைய தலைவருக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் நாலா பக்கம் இல்லை, 8 திசைகளில் இருந்தும் விமர்சனம் வந்து அதில் தன்னை வார்த்தெடுத்து கொண்டவர் தான் எங்களுடைய தலைவர். ஆனால் விமர்சிப்பவர்களுக்கு ஒரு தகுதி வேண்டும். அதைத்தான் எங்களுடைய தலைவர் சொல்கிறார். விமர்சிப்பவர்கள் எப்படிப்பட்ட செயல்பாட்டை செய்தார்கள் இதற்கு முன்னால் வாய்ப்பு வந்த போது என்கின்ற அந்த தராசுல வச்சு பாத்தீங்கன்னா, அந்த தராசு அந்த எதிர்கட்சி தலைவருக்கு என்ன சொல்லும்? நீங்களே பதில சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு சாதியினருக்கான தலைவராக மட்டுமே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர், அவர் சில கேள்விகள் கேட்கிறார் என்பதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா ஆட்சியை நடத்துவது என்கின்ற அந்த நேரம் குறைந்துவிடும். எனவே எங்களுக்கு மக்கள் பணி மிக முக்கியம். இவர்கள் நாங்களும் இருக்கோம் பாத்தியா, என் புருஷனும் கச்சேரிக்கு போறான் பாத்தியா அப்படிங்கிற நிலையில தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்வரை கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. எனவே இவர்கள் சொல்வதற்கெல்லாம், இவர்கள் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுடைய தலைவருக்கு இல்லை. அவருக்கானது மக்கள் பணி. அதை 24 மணி நேரமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அத்தனை பேரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகே மேம். ஸோ இதற்கு அப்புறமா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம். அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு அந்த அளவு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க மேம். ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? அது வந்து பிரதமரோட ரொம்ப நல்ல திட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாஜக. ஆனால் ஏன் திமுக பயங்கரமாக எதிர்க்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? இல்ல இதுல எது நல்ல திட்டம்னு நீங்க சொல்றீங்க? அதை சொல்லுங்களேன். ஒன்றிய அரசு இதை நல்ல திட்டம் என்று சொல்கிறது. எதனால் அது நல்ல திட்டம்னு சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்க. எதனால் அப்படின்னா, மக்களை சிந்திக்க விடாமல் அவர்கள் செய்கின்ற அந்த நீண்ட கால சூழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனால் தான் இந்த பொச்சரிப்பு வந்திருக்கிறது. இதுல ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் பண்ணையார்கள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது இல்ல. அந்த பண்ணையார்கள் தங்களுடைய வயல்களில் கூலிகளாக வேலை செய்பவர்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க கூலிகள் போய், ஐயா எனக்கு வீட்டுல பிரச்சனை, கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ன உடனே
அந்த காலத்து பணமாக 50ஓ 100ஓ கடனாக கொடுத்து விட்டு அதை நீ உழைச்சு கழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணத்தை கழிக்க முடியாமல் உழைத்து 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 அந்த கூலி தொழிலாளி அவர்கள் வயலிலேயே ஓடாய் திரிந்து இழைத்து போவான். அப்ப என்ன சொல்வார் அந்த பண்ணையாரு, நீ இன்னும் கடனை கழிக்கல, வட்டி வேற ஏறிக்கிட்டே இருக்கு, அப்போ உன் பொண்டாட்டிய இங்க வந்து வேலை செய்ய சொல்லு அப்படிம்பார். அவங்களும் உழைப்பாங்க. கணவனும் மனைவியுமாக உழைப்பார்கள். அவர்களாலும் கடனை அடைக்க முடியாது. அப்புறம் அந்த முதலாளி என்ன சொல்வார் பண்ணையாரு, இந்த நிலையில உன் புள்ள போய் படிக்கணுமா ஸ்கூல்ல? அவனையும் வந்து அடிமையா வேலை செய்ய சொல்லு என்று சொல்லி, அந்த குடும்பம் முழுக்க வாழ்நாள் முழுக்க அந்த பண்ணையாருக்கு அடிமையாக இருந்த அந்த நிலையைத்தான் இப்போது நாகரிகமாக கவர்ன்மெண்ட் லோன், பேங்க் லோன் என்கின்ற ஒரு முறையில் ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமர் மிக சூழ்ச்சியாக உள்ளே இறக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? இந்த 3 வர்ணங்கள், பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு அடிமை தொழில் செய்வதற்காக தோளில் பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள், அதற்கு கீழே பிறந்ததாக சொல்கின்ற அந்த பெண்கள் எல்லோரையும் அடிமைகளாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் கொடுக்கின்ற அந்த தூண்டில்ல இருக்கிற அந்த சின்ன உணவு என்னன்னா, கவர்ன்மெண்ட் அரசு பேங்க் லோன் உனக்கு குடுக்குறேன் 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. ஏன் இந்த மாதிரியான வேலைக்கு இந்த 3 பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்கள் தான் வரணுமா? இந்த வேலைக்கு மீதி யாரும் வர முடியாதா? அந்த முகத்தில் பிறந்தவர்கள் உயர் ஜாதி வகுப்பினர்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்க இதுல உள்ள மிகப்பெரிய சூழ்ச்சி, நுணுக்கமான சூழ்ச்சி, பரம்பரை தொழிலாக செய்திருக்க வேண்டும். ஃபேமிலி ட்ரெடிஷனாக இதை செய்திருக்க வேண்டும். அதை தவிர 3 தலைமுறையாக இந்த தொழிலில் அந்த குழந்தை ஈடுபட்டது. 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஈடுபட்டது என்பதாக கிராமத்து தலைவர்ட்ட இருந்து ஒரு சான்றிதழ் வேணும். அப்படின்னா 2 விஷயம்ப்பா இதுல நீங்க நினைவில் வச்சுக்கணும். 1 18 வயசுக்குள்ள அந்த பையன், அந்த மகள், மகன் யாராக இருந்தாலும் இந்த தொழிலை, இந்த கிராஃப்ட்டை, இந்த வேலையை, இந்த திறமையை, கைவினையை தன்னுடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டான் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வேணும்னா, அவன் படிக்காம இந்த வேலைய பண்ணினான், அப்ப சைல்ட் லேபரா இருந்தான் என்பதாக ஒரு நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு திட்டத்தை நம்முடைய பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார். இருக்கா இல்லையா? அதை தவிர 18 வயசுங்கிறது ஸ்கூல் முடிச்சுட்டு அவனோ அவளோ கல்லூரிக்கு போக வேண்டும், உயர்கல்வி கற்க வேண்டும்ங்கிற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த நேரத்துல அந்த குழந்தையோட கல்வியை முறித்து போடுகிறார். அப்ப இன்னொரு சூழ்ச்சி இங்க நடக்குது. என்னன்னா ரைட் டு எஜுகேஷன் என்கின்ற அந்த உலகளாவிய சித்தாந்தம் இருக்குல்ல, அதுவும் காணாமல் போகிறது. அப்ப 2 விதமாகவும் நம்முடைய பிரதமர் அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு திட்டமாக இதை கொண்டு வந்திருக்கிறார். அதை தவிர இன்னும் மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, 1980ல வந்த மண்டல் கமிஷன் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஓபிசிக்களுக்கு வாழ்வாதாரத்தையும், கல்வி மேன்மையையும் உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அது ஒரு சட்டம். அடுத்தது மேல் கல்வி படிக்கின்ற அந்த கல்விக்கூடங்களில், அப்புறம் கல்வி முடிச்சப்புறம் அரசாங்க அலுவலகங்களில் இவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த சட்டம். இப்போ பிரதமர் என்ன பண்றாரு? நீ மேல் கல்வி படிச்சா அங்க உனக்கு ரிசர்வேஷன் குடுக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வேலைக்கு வந்தேன்னா கவர்ன்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன் குடுக்கணும். இது 2யும் எப்படி நிறுத்தலாம் அப்படின்னா, ஒண்ணு ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே நிறுத்திடுறேன். நீ ஓட ஆரம்பிச்சா தானே உனக்கான ரிசர்வேஷன நான் குடுக்கணும். நீ ஓடவே முடியாத மாதிரி உன்ன துவக்கத்திலேயே நான் காலம் முறிச்சு போட்டுறேன். 18 வயசுலயே நீ மேல் கல்வி படிக்க கூடாது. 18 வயசுலயே உன் முதுகுல ஒரு மிகப்பெரிய சுமை, கடன் சுமை 3 லட்சம் என்று ஒரு கடன் சுமையை கொண்டு வந்து வச்சிடுறேன். 18 வயசு சிறுவன், 18 வயசு சிறுமிக்கு 3 லட்சம் ரூபாய் கடனை தீர்க்கின்ற அளவுக்கு அந்த தொழிலில் ஒரு வேகமாக அல்லது விவேகமாக அல்லது திறமையாக செயல்பட முடியுமா? 3 லட்சத்தை அடைக்கின்ற அளவுக்கு அவர்களால் சம்பாதித்து விட முடியுமா? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ அந்த ரேஸ் ஆரம்பிக்குதுன்னு வைங்க சமூகத்துல. கெட் ஆன் யுவர் மார்க், கெட் செட், ரெடி, கோ அப்படிங்கும்போது ஓபிசி ஓட முடியாம போயிடுவாங்க. பிசி ஓட முடியாம போயிடுவாங்க. எஸ்சி, எஸ்டி ஓட முடியாம போயிடுவாங்க. ஓடுறது யாருன்னா அந்த இவங்க தான். ஃபார்வர்ட் காஸ்ட் மட்டும்தான். அப்படின்னா அங்க இருக்கிற ரிசர்வேஷன் எல்லாம் காலப்போக்கில ஃபில்லப் ஆகாம டெட் அண்ட் கானா போயிடும். அப்போ எல்லாமே கல்வி நிலையங்களாகட்டும், அரசு அலுவலகங்களாகட்டும், முற்ற முழுக்க அந்த இடபிள்யூஎஸ் என்று சொல்கின்ற அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அல்லது அலாதியான பணக்காரர்கள், அலாதியான மேல்குடியினர் இருக்காங்க.
அவங்களுக்காக போய் சேரும் என்பதுதான் இதில் இருக்கின்ற சூழ்ச்சி. அதை தவிர இன்னொன்னுப்பா, இப்ப செருப்பு தைக்கிற அப்பாக்கு ஒரு மகன் வச்சுக்கோங்க. அந்த ம். குழந்தை வேற ஏதோ ஒரு தொழில் பண்ண விரும்புறான். கூடை முடைய விரும்புறான், நார் பின்ன ம். விரும்புறான், இல்ல தையல் தொழில் செய்ய விரும்புறான், இல்ல பூட்டு செய்ய விரும்புறான்னா, அவன அதுல சேர்க்க முடியாது. நீ ம். அப்பா செய்யற தொழில மட்டும் தான் நீ செய்ய முடியும். அவனுக்கு இதுல அப்பா படுற கஷ்டம் புரியுது. அதனால நான் வேற ஒரு வேலை பண்றேன். அதுக்கு எனக்கு லோன் குடுங்கன்னா குடுக்க மாட்டாங்க. நீ ஓகே. அப்பா செய்யற தொழில மட்டும் தான் செய்யணும். அதுக்கு தான் உனக்கு லோன் அப்படிங்கும்போது, அப்பாவுக்கு நம்முடைய பிரதமர் லோன் குடுத்திருந்தார்னா வரவேற்கலாம். ஏன்னா அப்பாவும் கடனில் நலிந்து போய் இந்த தொழில்ல ஜெயிக்க முடியாம இருக்கிறதுனால தானே அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அதனால தானே அவங்க சொல்றாங்க, என் கஷ்டம் என்னோட போகட்டும். என் குழந்தைகள் படிச்சு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கட்டும். அப்படிங்கிறது தானே ஒரு இயல்பான பெற்றோருடைய ஒரு ஏக்கமாக இருக்க முடியும். அந்த ஏக்கத்தையே தான் முறித்து போட்டு, பண்ணையார் மனப்பான்மையில், "நீ அடிமையா வேலை பண்ணு. வாங்கின கடனுக்கு. அடுத்தது உன் பொண்டாட்டிய அனுப்பி வை. அடுத்தது உன் புள்ளைய அனுப்பி வை" என்று சொல்லுகின்ற நவீன பண்ணையார்த்தனத்தை பிரதமர் செய்கிறார். இவர் யாருக்காக அடிமைகளை உருவாக்குகிறார் தெரியுமா? ஒரு படத்துல வரும் தெரியுமா? "நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகச் சிறப்பானவர்கள்" அப்படின்னு ஒரு தமிழ் படத்துல வரும். 1000ல் ஒருவன்ல நினைக்கிறேன். ஆமா. மிகச் சிறப்பான அடிமைகளை அதானி குடும்பத்துக்காக உருவாக்கி கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை இதற்கு மேல படிக்க முடியாம, இதற்கு மேல அந்த ரூ. 3,00,000 கடன அடைக்க முடியாம என்ன செய்வாங்க? திரும்பவும் அடிமையாகத்தான் இருக்கப் போகிறார்கள். தலை நிமிர முடியாது, முதுகெலும்பு நிமிர முடியாது. அதைத் தவிர இன்னும் ஒரு சூழ்ச்சி இதுல இருக்கு என்னன்னா, 18 வயசு குழந்தை தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கல்லூரிக்கு போய் படிச்சு, அப்படி வெள்ளையும் சொல்லையுமான்னு ஒரு வார்த்தைய சொல்வோம்ல. அந்த ம். மாதிரி அலுவலகத்துக்கு போகும்போது, அப்படி சுதந்திரமாக போய்க் கொண்டிருக்கும்போது, இவன் மட்டும் ரூ. 3,00,000 கடனோடு இருக்கும்போது, அவன் சமூக விரோத சிந்தனைகளோடு வளர்வதற்கான ஒரு அழுத்தம் இருக்கிறது. அழுத்தம் இருக்கிறதா இல்லையா? இந்த ரூ. 3,00,000 கடன நான் எப்படி அடைக்கப் போறேன்னு தெரியாத போது, தற்கொலைக்கு முயலக்கூடும். அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதனால் தான் நம்முடைய முதல்வர் இதை மிகத் தீவிரமாக மறுக்கிறார். நாங்கள் இதை செயல்படுத்த மாட்டோம் என்று ஆணித்தரமாக, துணிச்சலாக, அ அச்சமில்லாமல் எவ்வளவு வார்த்தைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சாதிக்கு எதிராக இருக்கிறது. சாதிய கட்டமைப்பை உருவாக்குகிறது. சாதிக்கு எதிராக நம்முடைய தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கும்போது, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற விஸ்வகர்மா திட்டம் சாதிய கட்டமைப்பை இன்னமும் அதிகப்படுத்துகிறது என்பதால் நம்முடைய முதல்வர் இதை மறுக்கிறார். அதைத் தவிர தமிழ்நாட்டுல நீட்ஸ்ன்னு ஒரு திட்டம் இருக்குப்பா. அதுல ம். என்னன்னா 21 வயசு. அந்த மகனோ, மகளோ அ க முதல் தகுதியே நீ கல்வி படித்திருக்க வேண்டும். டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளோமா முடிச்சிருக்கணும், ஐடிஐல படிச்சிருக்கணும். இப்படியாக படிப்பை முதல் தகுதியாக சொல்கிறார்கள். அது தவிர வயதுங்கிறது 21 வயசுல தான் நீங்க லோனுக்கே அப்ளை பண்ண முடியும். ஆனால் இது 18 வயசு. என்ன விதமான முதிர்ச்சி இருக்கும் அந்த குழந்தைக்கு? படிக்கவே வேண்டாம் அதுக்கப்புறம். நீ படிக்கக் கூடாது என்பதுதான் இதில் இருக்கின்ற மிகப்பெரிய ஓகே. கண்டிஷன். ஓகே மேம். அதனால ஸோ தான் இது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தீவிரமாக எதிர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி இன்னொன்னு, இப்பல்லாம் கிராமங்கள்ல கூட செல்போன் சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. கணினி சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. சேவை மையங்கள் வந்தாச்சு. அப்புறம் மருத்துவத்துக்கான கட்டமைப்புகள்லாம் கிராமத்து வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் வேலை என்பது குயவர் வேலையோ, நார் பின்னுவதோ, கால் மிதி செய்வதோ அல்லது இந்த மாதிரியான கருவிகள் செய்வதோ என்பது மட்டுமே இல்ல. அதெல்லாம் ம். செய்யறதுக்கு மெஷின் வந்தாச்சு. அந்த மெஷின எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த ஸ்கில்ல மட்டும் கத்துக் குடுத்தா போதுங்கும்போது, வேலை வாய்ப்புகளை நாம் மாற்றி கொடுக்க வேணும். செல்போன் பத்தி நீ ஏதாவது சொல்லித் தரியா? சொல்லிக் குடு. இல்ல கம்ப்யூட்டர் பத்தி சொல்லித் தரியா? சொல்லிக் குடு. இப்படியான வேலைகளை சொல்லாமல், இன்னமும் அதிகமாக மனு நீதியில் சொல்லுகின்ற அந்த வேலைகளை சொல்லுகின்ற ஒரு திட்டமாக இது இருக்கு. ஏன்னா, மனுநீதியின்படி அந்த முகத்தில் பிறந்தவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால், இந்த அடிமை நிலை உருவாகி இருக்க வேண்டும் சமூகத்துல. அது காணாம போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம். அவங்களுக்கு செருப்பு தச்சு குடுக்கறதுக்கு, அவங்களுக்கு கால் மிதி தச்சு குடுக்கறதுக்கு, அவங்களுக்கு நெசவு செய்து கொடுப்பதற்கு, அவங்களுக்கான வழிபாட்டுக்கான சிலைகளை செய்வதற்கான அந்த சிலை சிலை செய்கின்றவர் அவர்களுக்கு, அல்லது அவர்கள் நகை போட்டு அலங்காரம் செய்து கொள்வதற்கு பொற்கொல்லர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இப்படி எல்லாமே அவர்களுடைய தேவைக்காகத்தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதனால் தான் நம்முடைய முதல்வர் மிக தீவிரமாக இதை எதிர்க்கிறார். நாங்களும் ஓகே. அதற்காகத்தான் களமாடுகிறோம்.
ஓகே மேம். நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க. இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.